வணக்கம். உலக தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ஆண்டாள் என் காதலி இச்சிறுகதையின் வாயிலாக உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சிறுகதையில் வரும் சம்பவங்கள், கதாபாத்திரங்கள் அனைத்தும் கற்பனையே. யாரையும் புண்படுத்தும் நோக்கத்தோடு இச்சிறுகதை வடிவமைக்கப்படவில்லை. தனது மோட்டார் பைக் எடுத்துக்கொண்டு வேகமாக செல்கிறான் கதாநாயகன் ஜீவன். மிகவும் வேகமாக ஓட்டுகிறான். பைக்கை எடுத்துக்கொண்டு வேகமாக செல்கிறான். அங்கே அவன் எதற்காக இவ்வாறு வேகமாக செல்கிறான் என்றால், அவனுக்கு ஒரு நேர்காணல். இந்த நேர்காணலில் வெற்றி பெற்றால் நாளை அவன் ஒரு கல்லூரி விரிவுரையாளராக, வணிகவியல் விரிவுரையாளராக ஒரு வேலைக்கு நேர்காணலுக்காக சென்று கொண்டிருக்கிறான். நேர்காணலுக்கு வேகமாக செல்கிறான் ஜீவன். ஆனால் எதிர்பாராத விதமாக வேகமாக செல்லும்போது கவனக்குறைவாக சென்ற ஜீவன் வண்டியை நேராக கொண்டு ஒரு லாரியில் விடுகிறான். அங்கே ஆ என்று ஒரு சத்தம் கேட்கிறது. பொதுமக்கள் அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து ஜீவனை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கின்றனர். அங்கே போனதும் ஜீவனுக்கு சுயநினைவே இல்லை. 15 நாட்கள் ஜீவன் கோமா ஸ்டேஜில் இருக்கிறான். என்ன நடந்ததென்றே அவனுக்கு தெரியாது. திடீரென்று அவனுக்கு சுயநினைவு வருகிறது. நான் எங்கே இருக்கிறேன்? ஏன் நான் மருத்துவமனையில் இருக்கிறேன் என்று அவன் தன் உடல் முழுவதையும் தொட்டு பார்த்து கொண்டிருக்கும்போது அங்கே ஜீவன் அதிர்ச்சி அடைகிறான். அங்கே விபத்தில் அவனது 2 கால்களும் துண்டிக்கப்படுகிறது. ஐயோ, என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்று அவன் சோர்ந்து போய், அப்படியே இனி நான் என்ன செய்வேன்? நான் ஒரு கல்லூரி விரிவுரையாளராக வேண்டுவேன். நான் நேர்காணல் போகும்போது இப்படி ஆகிவிட்டதே என்று சொல்லி மிகவும் வருந்துகிறான். ஜீவன் ஒரு வணிகவியலில் முதுகலை பட்டம் பெற்றிருக்கிறார். அதில் தத்துவ பேரறிஞர் பட்டம் பெற்றிருக்கிறார். இவர் அந்த வேலைக்கு தகுதியானவர். ஆனால் விதி இவரது வாழ்க்கையில் விளையாடிவிட்டது. லாரியின் வடிவில் விதி இவரது வாழ்க்கையில் விளையாண்டு விட்டது. இனி அவ்வளவுதான், இந்த வாழ்க்கை முடிந்து போனது, என் வாழ்க்கை முடிந்து போனது, அவ்வளவுதான், இனி என்ன செய்வேன் என்று திக்கித்து கொண்டிருக்கும் வேளையில் ஜீவன் இனி தன் உயிரை மாய்த்து கொள்ளலாம் என்று முடிவு செய்கிறான். இனி அவ்வளவுதான், இனி அவ்வளவுதான், என் வாழ்க்கை முடிந்து போனது. இந்த சூழ்நிலையில் அவன் இவ்வாறு சிந்தித்து கொண்டிருக்கும் போது அவனுடைய காதலி ஜீவிதா உள்ளே வருகிறாள். வா ஜீவிதா, என் வாழ்க்கையில் வதி எப்படி விளாண்டுருக்கு பார்த்தியா? என்னால் இன்னும் ஒன்றுமே பண்ண முடியாது ஜீவிதா என்று தன்னுடைய காதலிடம் தன்னுடைய சோகத்தை விவரித்து கொண்டிருக்கிறான் ஜீவன். இரு ஜீவன், நான் சொல்ல வந்தது சொல்ல விடு. உன் பின்னாலெல்லாம் இனி சக்கர நாற்காலியை தள்ளிட்டு வர முடியாது. உன் கூட லைஃப்பில் இனிமேல் வாழ முடியாது. நான் நினச்ச இந்த வாழ்க்கையில் நான் ரிச்சாக வாழணும்னு நினச்சிருக்கேன். குட் பை அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய காதலி அவனை விட்டு கடந்து போகிறாள். இனி அவ்வளோதான், வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. வேலையும் போச்சு, காதலியும் போயிட்டா. இனி என்ன பண்ணுறது, என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி யோசித்து கொண்டிருக்கும்போது அங்கே செவிலியராக பணியாற்றும் ஆண்டாள் வருகிறாள். ஆண்டாள் இந்த மருத்துவமனையில் சிறப்பான செவிலியர் ஆண்டாள். யார் மனதையும் அவள் புண்படுத்த மாட்டாள். ஒரு தேவதை போல தன்னுடைய பணிகளை சிறப்பாக செய்கிறவர் இந்த ஆண்டாள். மாதங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. 2 மாதங்கள் பெட் ரெஸ்டில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டிருக்கிறார் ஜீவன். ஏன் என்னை காப்பாற்றுனீங்க? என் வாழ்க்கையை முடிஞ்சிட்டு, நான் இனிமேல் ஒன்றுமே பண்ண முடியாது. என்னுடைய காதலையும் போயிட்டா, என்னுடைய வேலையும் போயிடுச்சு, நான் இனிமேல் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டு இருக்கும்போது திடீரென்று ஆண்டாள் எதிர்பாராத விதமாக, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? என்ன கல்யாணம் பண்ணீங்களா? சொல்லுங்கள் ஜீவன் என்று ஜீவனை நோக்கி கேட்கிறாள் ஆண்டாள். உங்களை காப்பாற்ற முடியுமா ஆண்டாள்? எனக்கு 2 கால் போயிடுச்சு. ஜீவன், உங்களுக்கு 2 கால் போனது உண்மைதான். ஆனால் தன்னம்பிக்கை விட்டுறாதீங்க. நீங்கள் படித்த படிப்பு உங்களை காப்பாற்றும். உங்களால் கண்டிப்பாக கல்லூரி விரிவுரையாளராக ஆக முடியும். உங்களால் ஒரு காமர்ஸ் டீச்சர் ஆக முடியும் ஜீவன். உங்கள் வாழ்க்கை முடிஞ்சு போகல, உங்களோட கால் தான் முடிஞ்சு போயிருக்கு. கால் தான் உங்களை கால்களை தான் இழந்திருக்கீங்க. உங்கள் நம்பிக்கையை இழந்துடாதீங்க.
உங்களாலையும் சர்வை பண்ண முடியும் இந்த உலகத்தில் அப்படின்னு நிறையா மோட்டிவேஷன் ஸ்டோரிஸ்லாம் சொல்கிறாங்க ஆண்டாள். பாருங்க, இவருக்கு 2 கை இல்லை, ஆனால் இவர் வந்து நீச்சல் போட்டியில் கோல்டு மெடலிஸ்ட். வாழ்க்கை முடியாது ஜீவன், வாழ்க்கையில் வந்து என்றைக்குமே தோண்டு போகக்கூடாது ஜீவன், எதுவுமே முடியலை. நீங்கள் வந்து நான் வந்து உங்களை வந்து ஏதோ ஒரு பரிதாப பார்வையினால் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லலை. உங்கள்கிட்ட இருக்கிற அந்த திறமையை நீங்கள் வெளிக்கொண்டு வரணும், உலகத்தில் நீங்கள் வந்து 4 பேருக்கு பிரயோஜனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டாள் அவர்களை தேற்றுகிறார். இப்பொழுது ஜீவன் முடிவெடுக்கிறான், நான் திருமணம் செய்து கொள்ளலாம். அதற்கு முன்பதாக நான் என்னுடைய வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று சொல்லி ஜீவன் மீண்டும் தன்னுடைய எல்லா கல்லூரிகளுக்கும் நேர்காணலுக்கு செய்கிறான். ஆனால் எந்த கல்லூரியிலுமே இவரை எடுக்கவில்லை. நீங்கள் எப்படி பாடம் நடத்துவீங்க, எப்படி போர்டில் எழுதுவீங்க அப்படின்னு அவரை வந்து ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. ஸோ வந்து ஜீவன் வந்து என்ன பண்ணுறாரு, ரொம்ப திரும்பவும் ஒரு சோர்வு, என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா, ஜீவன் இன்னொரு கல்லூரிக்கு போனார். திடீர்னு எதிர்பாராத ஒரு பிரபல கல்லூரி, அந்த கல்லூரியில் எடுப்பாங்கன்னு அவருக்கு நம்பிக்கையே இல்லை. அதே கேள்வி கேட்குறாங்க, எப்படி நீங்கள் வந்து பாடம் நடத்துவீங்க, உங்களால் போர்டில் எழுத முடியாது. அப்போ ஜீவன் சொல்கிறாரு, இப்போல்லாம் டெக்னாலஜி வளர்ந்துட்டு சார், நான் வந்து எல்சிடி எல்இடி ப்ரொஜெக்டர் மூலமாக நான் நல்லா கிளாஸ் எடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, ஓகே, நான் உங்களுக்கு வாய்ப்பு தரலான்னு நினைக்கிறேன், ஆனால் ஏன் உங்கள் திறமையை நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த கல்லூரி முதல்வர் கேட்குறாரு. ஓகே, நான் செய்கிறேன் சார் அப்படி சொல்லி, நீங்கள் வந்து இப்போ வந்து ஒரு காமர்ஸில் ஒரு டாபிக் எடுக்க போகிறீங்க. அதாவது வாட் இஸ் கோல்டன் ரூல், யூசஸ் ஆஃப் கோல்டன் ரூல் ஃபார் அக்கௌண்டிங் அப்படின்னு அந்த டாப்பிக்கை கொடுக்குறாரு பிரின்ஸிபல். அந்த டாப்பிக்கை கொடுக்குற உடனே நம்ம ஜீவன் போர்டு இல்லாமல் ஃபஸ்ட்டு அந்த நம்ம ஜீவன் வந்து வாய்மொழியாகவே பாடம் நடத்தும் போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஈஸியாக புரிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த ஜீவன் பாடம் நடத்துகிற அந்த இதை பார்த்த உடனே இந்த முதல்வருக்கு வந்து அவரை, சரி, இந்த மாதிரி ஒரு திறமையான ஆளை நம்ம கல்லூரிக்கு விரிவாளராக கொண்டு வர்றது நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி, நீங்கள் ப்ரொஜெக்டர் ஆன் பண்ண வேண்டாம், நீங்கள் வாய்மொழியாக பாடம் நடத்துனது நல்லா இருந்தது, ஸ்டூடெண்ட்ஸு நல்லா அப்சர்வ் பண்ணுறாங்க, ஓகே இந்தாங்க உங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லி அந்த கல்லூரியில் ஜீவன் வேலைக்கு ஜாயின் பண்ணுறாரு. ஆனால் பிற்காலத்தில் ஜீவன் தனது கடின உழைப்பின் மூலம் அந்த கல்லூரிக்கே முதல்வராகிறார். ஆண்டாளையும் திருமணம் செய்கிறார். ஆண்டாளின் காதலி. இந்த திருகதையை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.